வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தோல்வி உறுதி என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அதிமுகவை கைப்பற்ற சசிகலா அதிரடி திட்டம் வகுத்துள்ள தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வரவேற்று வைத்த பேனர்களை போலீசார் அகற்றியதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரதமர் நரேந்திர மோடி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரதமரின் பேச்சுக்கு கடுமையான கண்டனம் விருத்தாச்சலத்தில் கள்ள ஓட்டு போட முயற்சித்த விவகாரத்தில் பாஜக நிர்வாகியை கன்னத்தில் அறைந்த அதிமுக பிரமுகரை வீடு புகுந்து பாஜகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக இரு தரப்பிலும் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 10க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்துக்களின் தாலியை காங்கிரஸ் பறிக்க பார்க்கிறது என்று பிரதமர் மோடி வைத்த விமர்சனத்திற்கு காங்கிரசின் பிரியங்கா காந்தி கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். அவரின் பேச்சை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி முக்கியமான சில முடிவுகளை எடுத்துள்ளது. கோவையில் 10 கோடி மதிப்பிலான சொத்தை எழுதி வாங்கிவிட்டு விரட்டியடித்த மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தந்தை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தேர்தல் ஆணையத்தை நம்பி நிற்பதால் பிரதமர் மோடி மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் போட்டியிடுவதால் வெற்றி நிச்சயமில்லை என்பதால் வேறொரு தொகுதியில், அதாவது அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு